உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் மெமரிஸை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நிஜமாவாடா? அது மட்டும் இல்ல, அங்கதான் நிறைய புது இடங்கள்லாம் இருக்கும். ஃபாரின் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப அழகா வேற இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஃபாரின் கேர்ள்ஸா? ஏய் சும்மா சொல்லு. ஃபாரின் கேர்ள்ஸ் வேணுமா? ஏய் விளையாட்டு சொல்லு. யம்மா ஃபாரின் கேர்ள்ஸ் வேணுமா உனக்கு? கேர்ள்ஸா? மாயா இல்ல இல்ல, அது சும்மா உன்ன மாதிரி அழகான பொண்ணு இருக்கிற ஊர்ல எல்லாமே அழகா இருக்கும்னு சொல்ல வந்தேன். மவனே சமாளிக்காத. ஃபாரின் கேர்ள்ஸ் கேக்குதா உனக்கு? கொன்றுவேன். சும்மா மாயா, நான் ஏன் கேட்க போறேன்? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் போய் வேற பொண்ணை பாப்பனா? போட, நடிக்காத. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், போ. ஏய் மாயா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ இருக்கும்போது நான் யாரையாவது பாப்பனா? உன் கைய கூட. ஓகே ஓகே ஓகே. அது ஓகே ஓகே சரி. சரியான கோவக்காரியா? எதுக்கு இப்ப சண்டை? என்ன பண்ற? வெள்ளக்காரி தானே கேட்டேன், அங்கே போ. அப்படியா? நான் அந்த வெள்ளக்காரிய கேட்கல, இந்த வெள்ளக்காரிய கேட்டேன். என்ன பக்கத்துல வர? ஏன் வந்தா என்ன? யாராவது வரப்போறாங்கடா. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நான் வருவேனே. என்னடா சீனோ? என்ன பிரதர், ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கரெக்டான டைம்ல தப்பான ஆளு கரெக்டா வந்திருக்கு. அப்ப டைமிங் கரெக்டா தான் இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணேன்? தனா விஷயத்துல நீ பண்ணத வீட்ல யாரும் மறக்கலடா. மாமா இன்னும் கோவமா தான் இருக்காரு. அத்தை ஏதோ உன் மேல இருக்கிற பாசத்துல உன்னை போனா போதுன்னு விட்டு வச்சிருக்காங்க. நான் சொல்ற விஷயத்தை யாரும் நம்ப போறது இல்ல. நான் என்ன பண்றது? என் நிலைமை அப்படி. டேய், அதுக்கு நீ சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கணும். கார்த்திக் தப்பான ஆளா இருந்திருந்தா புவனேஸ்வரி அத்தை அவனை அடிச்சு துரத்திருப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா, ரகுராம் மாமாவை அவங்க அவ்வளவு விரும்பினாங்க. அவர் லைஃப்ல கிடைக்கலையேன்னு இது வரைக்கும் கல்யாணமே ஆகாம இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்க. மத்தபடி இந்த குடும்பத்தை அழிக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. பகையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. கார்த்திக் தப்பான ஆளா இருந்தா அவங்களே இந்த குடும்பத்துக்குள்ள அவனை இருக்க விட மாட்டாங்க. ஆமா கதிர், நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க. கன்ஃபியூஷன்ல இருக்கிறது நான் இல்லைங்க, இந்த மொத்த குடும்பமும் தான். டேய், சொல்றத கேளுடா. கார்த்திக் தப்பான ஆள் இல்ல, அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, இப்ப தனாவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நீ ஏதாவது பண்ண போய் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அவள் தான் பாத்துக்க. ஆமா கதிர், ரெண்டு ஃபேமிலிக்குள்ள இருந்த சண்டை இப்பதான் சரியாக போகுது. அதவும் கன்ஃபியூஷன்ல நீ குழப்பி விட்டுறாத. இனிமே நீ எதுவும் பண்ணாத. தனாவும் ஃபீல் பண்றா. நாங்க இவ்வளவு சொல்லி நீ மறுபடியும் ஏதாவது பண்ணுன, மாமா உன்னை ஏதாவது பண்றாரோ இல்லையோ, நானே உன்னை சும்மா விட மாட்டேன். சீனு, புவனேஸ்வரிக்கு கார்த்திய பத்தி தெரிஞ்சா அவங்களே அவனை அடிச்சு விரட்டிடுவாங்களா? அப்ப அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணா போதுமா? ப்ரூவ் பண்ணிடுவோம். அண்ணி, பார்வதி, மேல துணி காய போடணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ மேல போய் காய போட்டு வந்துறியா? ஐயோ, அது இப்ப முக்கியம் இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என் மாமா போன் பண்ணாரு, நம்மள கோவிலுக்கு வர சொல்றாரு. எதுக்கு? தெரியல அண்ணி. சாரு சீனுக்கு கல்யாணம் நடக்குமான்னு ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. அவரு ஏதோ சொல்லிருப்பாரு போல, உடனே வாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, மதியம் சாப்பாடு வேற சமைக்கணும். நாம வீட்ல இல்லனா எப்படி?
அதுவும் இல்லாம நம்ம என்ன சொல்லிட்டு வெளியில போக முடியும்? அத்தையும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, வீட்லயும் யாரும் இல்ல. ஆ, அண்ணி இருப்பாங்கல்ல. அவங்களாம் ரூம்ல இருக்காங்க. ஏதோ வேலை இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நாம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் வாங்க. வா வா. பத்மா, ஆ, ஆ, எங்க போறீங்க? ஆ, ஆ, அது வெளியில போயிட்டு வந்துடுறோம் அண்ணி. எங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தேன், அத சரியாவே தைக்கல. அதான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம். ம். அவ்வளவுதானே? மணியண்ண கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் போய் வாங்கிட்டு வந்துருவாருல்ல. ஆ, இல்ல நீ, நம்ம சுகந்தி டெய்லர் இருக்கால, அவகிட்ட தான் தைக்க கொடுத்திருந்தோம். இந்த மனுஷனை அனுப்புனா அவருக்கு எதுவும் பேசி வாங்க தெரியாது. நாங்க போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுறோம். ம். அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா அவளே கொண்டு வந்து கொடுத்துருவாள்ல. ஆ, ஆம். ஆ, இல்ல நீ, நேர்ல போனாதான் நாங்க அளவு சரியா கொடுக்க முடியும். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். வரோம் நீ, வா வா. சீனு சொன்னது கரெக்டா இருந்தா கார்த்தியை பத்தி புவனேஸ்வரி கிட்ட சொன்னா அவங்களே அவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. உள்ள வரலாங்களா? நீயா? உள்ள வா. வணக்கம்ங்க. என்ன நீ இங்க வந்திருக்க? ரகுராம் கல்யாண விஷயமா ஏதாவது சொல்லி அனுப்புனாரா? இல்லைங்க, மாமா எதுவும் சொல்லிவிடல. நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட நீ என்ன பேசணும்? நீ பேசினதை நாங்க கேட்டதெல்லாம் போதாதா? பந்தக்கால் நடும்போது எங்க வீட்டு பையன் மேல பழிய போட்ட. இன்னும் உன்னை அந்த வீட்டுல தான் வச்சிருக்காங்களா? பெரிய விஷயம்தான். அன்னைக்கு நான் சொன்னது எதுவுமே பொய் இல்லைங்க. நீ சொல்றது பொய்யினே நீ கூட்டிட்டு வந்த பொண்ணே சொல்லிட்டு போயிட்டா. இல்லைங்க, அந்த பொண்ணு மாத்தி பேசிட்டா. என்ன மாத்தி பேசினா? அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனா கார்த்திகை பத்தி நான் சொன்னது எல்லாமே நிஜம். அவன் நல்லவன் இல்லைங்க. அந்த பொண்ணு லைஃப்ல அவன் விளையாட பார்த்திருக்கான். நிஜமாவே உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டா. ஏன் வீடேறி வந்து என் அண்ணன் பையன் கெட்டவனை என்கிட்டயே சொல்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.